மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் இலக்கண பகுதியை காண இருக்கின்றோம். இலக்கணம் என்பது ஒரு மொழிக்கு மிகவும் முக்கியமான அடிப்படை தேவை என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் பயன்படுவதுதான் இலக்கணம். ஒரு மொழியினுடைய வளம் என்பது இலக்கணத்தை பொறுத்தே அமைவது என்பது சிறப்பு வாய்ந்தது. எண்ணற்ற இலக்கண வளமுடைய ஒரே மொழி நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழி. தொல்காப்பியம் முதல் இன்றைக்கு கிடைக்கப்பெற்ற எளிமையான இலக்கண நூல் வரை நன்னூல் வரை இலக்கணங்களை பற்றி தெளிவாக நமது முன்னோர்கள் வரையறை செய்திருக்கிறார்கள். எனவே இலக்கணத்தை நாம் ஆர்வத்தோடு கற்க வேண்டியது நமது கடமையாகும். இலக்கண பகுதியை நமது புதிய பாடத்திட்டத்தில் கற்கண்டு என்று பெயரிடப்பட்டுள்ளது. கற்கண்டு எவ்வளவு இனிமையாக இருக்கிறோமோ அதை போல இலக்கணத்தை இனிமையாக கற்பது நமது கடமையாகும். அத்தகைய இலக்கண பகுதியில் நாம் நமது 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் எழுத்து இலக்கண பகுதியை காண இருக்கின்றோம். அதற்கு முன்பாக உங்களிடம் ஒரு கேள்வி. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? சற்று சிந்தித்து பாருங்கள். 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இந்த 5 இலக்கணங்களை உடையது நமது மொழி. அவற்றில் முதலாவதாக நாம் பார்ப்பது எழுத்து இலக்கணம். இந்த பகுதியில் கீழ் வகுப்பில் கற்ற சில பகுதிகளை நாம் நினைவுபடுத்துவோம். முதலில் எழுத்து இலக்கணம் என்பது முதல் எழுத்து, சார்பெழுத்து என வகைப்படுத்தப்படுகிறது. நாம் கீழ் வகுப்பில் அதை பற்றி படித்திருக்கின்றோம். முதல் எழுத்து என்றால் என்ன? சற்று நினைவுபடுத்தி பாருங்கள். உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் என வழங்கப்படுகிறது. ஏன் இந்த பெயர் வந்தது? மொழிக்கு முதற் காரணமாகவும் சொற்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்ததால் இந்த 30 எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் என வழங்குகிறோம். அடுத்ததாக சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் என்றால் என்ன? அது எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்தை சார்ந்து இயங்குவதால் அவை சார்பெழுத்துக்கள் என வழங்கப்பட்டது. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகைப்படும். இவற்றை நாம் கீழ் வகுப்பில் கற்றிருக்கின்றோம். நமது பாடப்பகுதியில் இந்த சார்பெழுத்துக்களில் உயிரளபடை, ஒற்றளபடை என்பதை பற்றி காண இருக்கின்றோம். மாணவர்களே, உயிரளபடை, ஒற்றளபடை என்பதை பற்றி 10ஆம் வகுப்பில் நாம் காண இருக்கின்றோம். முதலில் அளபடை, அதாவது அளபெடுத்தல் என்றால் நீண்டு ஒலிப்பது. பேச்சு வழக்கில் நாம் பார்த்தோம் என்றால் அம்மா, தம்பி என்று
நாம் நீண்டு ஒலிக்கின்றோம். இப்படி நீண்டு ஒலிப்பதற்கு காரணம் என்னவென்றால், நமது உணர்வை வெளிப்படுத்தவோ இசை குறிப்புக்காகவோ இந்த நீண்டு ஒலிப்பது என்பது பயன்படுகிறது. அளவெடுத்தல் என்றால் நீண்டு ஒலித்தல். நமது பேச்சு வழக்கிலும் இவை பயன்படுத்தப்படுகிறது. இவற்றை நமது முன்னோர்கள் செய்யுளில் எவ்வாறு பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் காண இருக்கின்றோம். சார்பெழுத்துகளில் இரு வகையான அந்த அளபடைகளில் முதலாவதாக உயிர் அளபடை என்பதை காண்போம். உயிர் அளபடை என்றால் என்ன? இந்த உயிர் அளபடை என்பது செய்யுளில் ஓசை குறைகின்ற போது அவ்வோசையை நிறைவு செய்வதற்காக உயிர் நெடிலெழுத்துக்கள் 7 தமக்குரிய ஒளியிலிருந்து நீண்டு ஒலிக்கும். இங்கு உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதால் இவை உயிரளபடை என வழங்கப்படுகிறது. செய்யுளில் முதலிலும் ஒரு சொல்லினுடைய முதலிலும் இடையிலும் இறுதியிலும் இந்த உயிர் நெடிலெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும். அதற்கு அடையாளமாக அதனுடைய குற்றெழுத்து, அதாவது குறில் எழுத்து அதன் அருகே எழுதப்படும். உயிரளபடை என்பது உயிர் நெடிலெழுத்துக்கள் அளவெடுப்பது. இந்த உயிரளபடை 3 வகைப்படும். 1 செய்யுளிசை அளபடை, 2 இன்னிசை அளபடை, 3 சொல்லிசை அளபடை என 3 வகைப்படும். அதில் முதலில் அமைவது செய்யுள் இசை அளபடை. இந்த செய்யுள் இசை அளபடைக்கு மற்றொரு பெயர் இசை நிறை அளபடை. இப்ப செய்யுள் இசை அளபடை அதனுடைய இலக்கணம்: செய்யுளில் ஓசை குறையும் போது அவ்வோசையை நிறைவு செய்வதற்காக நெடிலெழுத்துக்கள் செய்யுளில் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நீண்டு ஒலிப்பது செய்யுளிசை அளபடை எனப்படும். இதற்கு மற்றொரு பெயர் இசை நிறை அளபடை. செய்யுளிசை அளபடை என்பதற்கு மற்றொரு பெயர் இசை நிறை அளபடை. அதற்கான உதாரணங்கள்: மொழிக்கு முதலில் வரக்கூடிய உதாரணம் ஓதல் வேண்டும். இது மொழி முதலில் அளபெடுத்துள்ளது. ஓ என்ற நெடிலெழுத்தானது இங்கு நீண்டு ஒலிப்பதற்கு அடையாளமாக அதனுடைய குற்றெழுத்து இங்கு எழுதப்பட்டுள்ளது. ஓதல் வேண்டும் என்ற இந்த வரியில் மொழிக்கு முதலில் இங்கு உயிரெழுத்து ஆகிய நெடிலெழுத்து நீண்டு ஒலித்துள்ளது. அடுத்ததாக மொழிக்கு இடையில் உராருக்கு உர்நோய் என்ற இந்த வரியில் உராருக்கு என்ற இடத்தில் 2வது எழுத்தா ரா என்ற ஆ என்ற எழுத்தானது ஈர்க்கூட்டல் ஆ, அந்த ஆ என்ற நெடிலெழுத்து இங்கு நீண்டு ஒலிக்கின்றது. அதற்கு அடையாளமாக அதனுடைய குற்றெழுத்து அருகே எழுதப்பட்டுள்ளது. இந்த பாடல் அடியில் மொழிக்கு இடையில் உயிரெழுத்து அளபெடுத்துள்ளது. அடுத்ததாக நல்ல படா பறை இந்த செயல் வரையில் மொழிக்கு இறுதியில் அளபெடுத்துள்ளது. செயலுசை அளபடையானது உயிர் நெடிலெழுத்துக்கள் செய்யுளில் வரும்போது சொற்களில் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நீண்டு ஒலிக்கும். அதற்கு அடையாளமாக அதனுடைய குற்றெழுத்து, குறள் எழுத்து இங்கு எழுதப்படும்.
அந்த நெடிலெழுத்துக்கு உரிய மாத்திரை 2 மாத்திரை, அந்த அளவிலிருந்து அது கூடுதலாக 3 மாத்திரை அளவினதாக ஒலிக்கக்கூடியது. அதற்கு அடையாளமாக தான் குற்றெழுத்து எழுதப்படுகிறது. இது செய்யுளிசை அளபடை. செய்யுளில் வினாவிலேயே விடை இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ளும் என்றால் எளிமையாக இலக்கணத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இங்கு பாருங்கள், செய்யுள் இசை அளபடை. செய்யுளில் இசை குறைகின்ற போது அளபெடுப்பது. செய்யுளில் இசை குறைகின்ற போது அளபெடுப்பது செய்யுள் இசை அளபடை. அது மற்றொரு பேர் என்ன பார்த்தோம்? இசை நிறை அளபடை. இசையை நிறைவு செய்வது. இவ்வாறு இலக்கணத்தினுடைய தலைப்பிலேயே அதற்குரிய விடை அமைந்திருக்கிறது. இலக்கணத்தை புரிந்து கற்றோம் என்றால் அது கற்கண்டு போல இனிமையாக இருப்பது உறுதி. அடுத்ததாக இரண்டாவது வகை இன்னிசை அளபடை. அதை காண்போம். இன்னிசை அளபடை என்பது செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசையின் பொருட்டு அளபெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும். இங்கு பார்த்தோம்னா செய்யுள்ள ஓசை குறையாமல் சரியாக இருக்கின்ற போது இனிமையான ஓசைக்காக அளபெடுப்பதுதான் இன்னிசை அளபடை. இனிய ஓசைக்காக இன்னிசை, இனிமையான ஓசைக்காக அளபெடுப்பது என்று தலைப்பிலேயே நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னிசை அளபடை என்பது இனிமையான ஓசைக்காக அளபெடுப்பது என்பதை நாம் அந்த இலக்கணத்துடைய தலைப்பிலேயே நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போது அதற்கான உதாரணத்தை காண்போம். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்ற இந்த திருக்குறள்ல கெடுப்பதும் எடுப்பதும், இங்கே கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்று வந்தாலும் குறைவில்லை, ஓசை குறையவில்லை. ஆனால் இனிமையான ஓசைக்காக கெடுப்பதும் என்றும் எடுப்பதும் என்றும் இங்கு குரில் எழுத்து து என்பது தூ என நீண்டு ஒலித்துள்ளது. அது மாதிரி எடுப்பதும் இங்கு து என்பது தூ என நீண்டு ஒலித்துள்ளது. இவ்வாறு செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும். முதல் வகை என்ன பார்த்தோம்? செய்யுளிசை அளபடை. அதுல செய்யுளில் ஓசை குறைகின்ற போது அளவெடுப்பது. இங்கு இரண்டாவது இன்னிசை அளபடை என்பது செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிமையான ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளபடை. புரிந்ததா மாணவர்களே? தெளிவாக அதை உணர்ந்து புரிந்து கொண்டோம் என்றால் இலக்கணம் எளிமை. அடுத்ததாக மூன்றாவது வகை, உயிரளபடையினுடைய மூன்றாவது வகை சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை என்றால் என்ன? செய்யுளில் ஒரு பெயர் சொல்லானது எச்சமாக மாறி அளவெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும். ஒரு செய்யுளில் பெயர் சொல்லானது எச்சமாக திரிந்து, அதாவது மாறி அளவெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும். இங்கு சற்று புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. அது என்ன? பெயர் சொல் எச்சமாக. எச்சம் என்றால் வினை முடிவு பெறாத சொல்லுக்கு பேர் தான் எச்சம். படித்திருப்போம். அது பெயரெச்சம், வினையெச்சம் என இரண்டு வகைப்படும். பெயரை கொண்டு முடிவது பெயரெச்சம், வினையை கொண்டு முடிவது வினையெச்சம் என்பது நமக்கு தெரியும். அப்ப இங்கு சொல்லிசை அளபடை என்பது என்ன அப்படின்றால், ஒரு பெயர் சொல் எச்சமாக திரிந்து அளவெடுத்தால், அதாவது சொல்லானது
மாறி அளவெடுக்கிறது. உதாரணத்தை பாருங்கள். உரன் நசையி, உள்ளம் துணையாக சென்றார். மரன் நசையி இன்னும் உளே. இந்த திருக்குறளில் உரன் நசையி, மரன் நசையி. இங்கே நசை என்பது விருப்பம் என்ற பெயர் சொல்ல பொருளை தருகிறது. அதே போல நசையி என நீண்டு ஒழிக்கின்ற போது விரும்பி என்ற எச்ச பொருளை தருகிறது. இங்கே நசை என்ற பெயர் சொல்லானது விரும்பி என்ற எச்ச பொருளில் நமக்கு அளவெடுப்பதால் இது சொல்லிசை அளபடை என வழங்கப்படுகிறது. திரும்பவும் கூறுகிறேன், சொல்லிசை அளபடை என்றால் என்ன? செய்யுளில் பெயர் சொல்லானது எச்ச பொருளில் திரிந்து, அதாவது மாறி அளவெடுப்பது சொல் இசை அளபடை. சொல் அளவெடுப்பது, அதாவது பெயர் சொல் எச்சமாக மாறுகிறது. அதான் சொல் அளவெடுப்பது சொல்லிசை அளபடை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது உயிரளபடை 3 வகைப்படும். என்னென்னு பார்க்கலாமா? 1 செய்யுளிசை அளபடை, 2 இன்னிசை அளபடை, 3 சொல்லிசை அளபடை. அப்போ உயிரளபடையினுடைய வகைகள் 3. 3ஐயும் திரும்பவும் சுருக்கமாக ஒருவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செய்யுளிசை அளபடை என்றால் என்ன? செய்யுளில் ஓசை குறைகின்ற போது அவ்வோசையை நிறைவு செய்வதற்கு உயிரெழுத்துக்கள் நெடிலெழுத்துக்கள் 7 நீண்டு ஒலிப்பது செய்யுளிசை அளபடை. இன்னிசை அளபடை என்பது இனிய ஓசைக்காக, செய்யுள்ள ஓசை குறையாத போதும் இனிமையான ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடை என்பது செய்யுளில் பெயர் சொல்லானது எச்சமாக மாறி அளவெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும். இதுவரை உயிரளபடையினுடைய 3 வகைகளை நாம் பார்த்தோம். அடுத்ததாக சார்பெழுத்துகளில் ஒற்றளபடை என்பதை பார்ப்போம். ஒற்று என்பது என்ன? மெய்யெழுத்துக்கள். ஒற்று என்றால் மெய்யெழுத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுவரை உயிரெழுத்துக்கள் அளவெடுத்தால் உயிரளபடை அதனுடைய 3 வகைகளை பார்த்தோம். அடுத்ததாக ஒற்றளபடை, மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளபடை. மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளபடை. இப்ப இலக்கணத்தை கவனிங்க. செய்யுளில் ஓசை குறைகின்ற போது அவ்வோசையை நிறைவு செய்வதற்கு மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளபடை எனப்படும். நல்லா கவனிங்க, மெய்யெழுத்துக்கள் தான் அளவெடுக்கிறது. இங்கு மெய்யெழுத்துக்கு வேறொரு பெயர் ஒற்றெழுத்து. அதனால் அந்த அளபடைக்கு ஒற்றளபடை. செய்யுளில் ஓசை குறைகின்ற போது அவ்வோசையை நிறைவு செய்வதற்கு மெய்யெழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது ஒற்றளபடை எனப்படும். மெய்யெழுத்துக்கு நீண்டு ஒலிப்பதை எவ்வாறு நாம் காணலாம் என்றால், அதே மெய்யெழுத்து அருகே எழுதப்படும். மெய்யெழுத்துக்குரிய மாத்திரை அரை மாத்திரை. எழுத்தை நாம் ஒலிக்கின்ற கால அளவுதான் மாத்திரை என்பது. அப்போ அந்த கால் மாத்திரை, அதாவது மெய்யெழுத்துக்குரிய மாத்திரை அரை மாத்திரை அளவிலிருந்து இது நீண்டு ஒலிக்கும், கூடுதலாக ஒலிக்கும். அப்ப தன்னுடைய அளவிலிருந்து மெய்யெழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதால் இது ஒற்றளபடை என வழங்கப்படுகிறது. இங்கே மெய்யெழுத்துக்கள் 18 நீண்டு ஒலிக்காது. மெய்யெழுத்துக்கள் 18ல வல்லினம் நீண்டு ஒலிக்காது. கசட தபர வல்லினம் நீண்டு ஒலிக்காது. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6, மெல்லின மெய்யெழுத்துக்கள்
இங்கு, இன்சு, இன், இத், இம், இன், இந்த 6 மெய்யெழுத்துக்களும் இடையின மெய்யெழுத்துக்களில் 4 மெய்யெழுத்துக்கள் இவ், இ, இல், இல், இந்த 4 மெய்யெழுத்துக்கள் மொத்தமாக இந்த 10 எழுத்துக்கள் மேலே உள்ள 6 எழுத்துக்களும் கீழே உள்ள 4 எழுத்துக்களும் சேர்ந்து 10 எழுத்துக்களும் மிகுந்து ஒலிக்கும். இதுல கூடுதலாக ஆயுத எழுத்தும், இங்கு ஆயுத எழுத்தும் என்பதும் மெய்யெழுத்தாக அதனுடைய மாத்திரை அளவில் கணக்கிடப்படுகின்றது, ஒலிக்கின்ற கால அளவில். அப்ப ஆயுத எழுத்தும் இங்கு அளவெடுக்கும். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 10, ஆயுத எழுத்து ஒன்றும் சேர்த்து மொத்தம் 11 எழுத்துக்கள் இங்கு அளவெடுக்கும். கவனிங்க, உதாரணம் பாருங்க. இங்கு எக்கு இளங்கிய கையராய் இன்னுயிர் வெக்குவார்க்கு இலை வீடு என்ற இந்த குறள் பகுதியில் ஆயுத எழுத்தாகிய இந்த ஆயுத எழுத்து செய்யுளில் ஓசை குறைவதை சரி செய்வதற்காக நீண்டு ஒலிக்கின்றது. அதன் அடையாளமாக அதே ஆயுத எழுத்து திரும்ப இங்கு எழுதப்படுகிறது. அதே போல மெய்யெழுத்துக்கள் எந்த மெய்யெழுத்து நீண்டு ஒலிக்கின்றதோ அதே மெய்யெழுத்து அதன் அருகே எழுதப்படும். திரும்ப நல்லா கவனிங்க. ஒற்றளப்படை என்பது செய்யுளில் ஓசை குறைகின்ற போது ஓசையை நிறைவு செய்வதற்காக மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளப்படை எனப்படும். அந்த மெய்யெழுத்துக்கள் 18ல் 10 மெய்யெழுத்துக்கள் கூடுதலாக ஆயுத எழுத்தும் சேர்த்து இந்த 11 எழுத்துக்களும் இந்த ஒற்றளப்படையில் நீண்டு ஒலிக்கும். எந்த எழுத்து நீண்டு ஒலிக்கிறதோ உயிரெழுத்து போல இங்கே ஆயுத எழுத்து, இப்போ இங்கே ஒற்றெழுத்துக்கள் எந்த எழுத்து நீண்டு ஒலிக்கிறதோ அந்த எழுத்து அதன் அருகே எழுதப்படும். இதை வைத்து நாம் கண்டுகொள்ளலாம். உதாரணமாக உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதற்கு உயிரெழுத்துக்கு அருகே அதனுடைய குரல் எழுத்து எழுதப்படும். இங்கே மெய்யெழுத்து நீண்டு ஒலித்தால் அதனுடைய அதே மெய்யெழுத்து அருகே எழுதப்படும். மாணவர்களே, இதுவரை இந்த இலக்கண வகுப்பில் சார்புலத்தினுடைய வகைகளில் உயிரிழப்படை, ஒற்றளப்படை என்ற 2 வகைகளை பார்த்தோம். உயிரிழப்படை 3 வகைப்படும். செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை. திரும்ப சுருக்கமாக கூறுவதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். செவ்விசை அளப்படை செய்யுளில் ஓசை குறைகின்ற போது அவ்வோசையை நிறைவு செய்வதற்காக அந்நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது செய்யுள் இசை அளபடை. இதன் மற்றொரு பெயர் இசை நிறை அளபடை. இரண்டாவதாக இன்னிசை அளபடை. இனிய ஓசைக்காக செய்யுளில் ஓசை குறையாத போது இனிமையான ஓசை தரும் பொருட்டு அளவெடுப்பது இன்னிசை அளபடை. அடுத்ததாக சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல்லானது எச்ச பொருளை தருவதற்காக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை. ஒரு சொல்லானது இங்கு மாறி அளவெடுக்கின்றது, சொல் அளவெடுப்பதுதான் சொல்லிசை அளபடை. இது மூன்றும் உயிரளப்படையினுடைய வகைகள். அடுத்ததாக சார்பெழுத்துக்களில் ஒற்றளப்படை பார்த்தோம். ஒற்று என்பது மெய்யெழுத்து. செய்யுளில் ஓசை குறைகின்ற போது அவ்வோசையை நிறைவு செய்வதற்கு மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளப்படை எனப்படும். இதை நாம் காண்பதற்கு அதே மெய்யெழுத்து அருகே எழுதப்படும். மாணவர்களே, இலக்கண பகுதியை முதலில் தலைப்பு, உயிரிழப்படை என்றால் உயிரிழப்படை,
ஒற்றளப்படை என்றால் ஒற்றளப்படை. இரண்டாவதாக இலக்கணம், அதற்குரிய இலக்கணம் தலைப்பிட்டு எழுத வேண்டும். அடுத்ததாக உதாரணம். உதாரணம் எழுதிய பிறகு இந்த உதாரணத்தில் எங்கு நீண்டு ஒழிக்கிறது என்பதை மூன்றாவது தலைப்பாக விளக்கம் என்று எழுதி நாம் விடை எழுதுகின்ற போது இலக்கண பகுதியில் முழுமையான மதிப்பெண்ணை பெறலாம். முதல்ல தலைப்பு, இலக்கணம். பெரும்பாலும் இலக்கணத்தில் அந்த புத்தகத்தில் உள்ள இலக்கணத்திற்கு உரிய வரையறை சொற்களை மாற்றக்கூடாது. நாம் சொந்தமாக சொற்களை அங்கு பயன்படுத்தக்கூடாது. இலக்கணத்தை பொறுத்தவரை எப்படி செய்யுள் மனப்பாட பாடல்களை அடிப்பெறலாம் எழுதுவோமோ அதே போல இலக்கணத்துக்குரிய வரையறையை அவ்வாறு எழுத வேண்டும். அதற்கடுத்ததாக இரண்டாவதாக உதாரணம், மூன்றாவதாக விளக்கம். விளக்கம் நாம் சொந்த நடையில் எழுதி கொள்ளலாம். அந்த செயலுக்குரிய அந்த இலக்கணத்துக்குரிய 2 விளக்கத்தை எழுதி கொள்ளலாம். இவ்வாறு நாம் எழுதுகின்ற போது ஒரு 2 மதிப்பெண் வினாவாக இருந்தாலும் இலக்கணம், எடுத்துக்காட்டு, விளக்கம் என்று எழுதுகின்ற போது முழுமையான மதிப்பெண்ணை நாம் பெற இயலும். இலக்கணத்தில் உரிய மதிப்பெண் நாம் 2 மதிப்பெண் என்று குறுவினாவுக்கு 2 மதிப்பெண் என்று நாம் நினைக்க வேண்டாம். இலக்கண பகுதிகளை மிகச்சரியாக நாம் செய்கின்ற போது நம்முடைய பின்னர் உள்ள பகுதிகளில், கட்டுரை பகுதிகளில், விண்ணப்ப பகுதிகளில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு நமக்கு அது வழிவகை செய்யும். அன்பார்ந்த மாணவர்களே, இலக்கண பகுதியின் புத்தகத்தில் கற்கண்டு என்று பெயரிடப்பட்டதை உணர்ந்து நிறைய மாணவர்கள் இலக்கணம் என்றாலே சற்று விருப்பமில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறி இனிமையாக கற்கண்டை போல கற்று பயன்பெற வாழ்த்துகின்றேன். இப்போது நீங்கள் இந்த பகுதியை படித்து இதில் உள்ள 2 வினாக்கள் பெரும்பாலும் உயிரிழப்படையினுடைய வகைகள் 3 நாம் தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும். ஒற்றளப்படை என்பது என்ன, இவற்றை தெளிவாக படித்து நான் சொன்ன இலக்கணம், உதாரணம், விளக்கம் என்ற தலைப்பில் எழுதி பயிற்சி பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.